அன்பு தோழமைகளே, இது உங்கள் வாலு டிவியோட தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சி. இந்த தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில கல்வி சார்ந்த தகவல்கள், வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்கள், மேற்படிப்பு சார்ந்த தகவல்கள், ஸ்காலர்ஷிப் குறித்த தகவல்கள், போட்டி சார்ந்த தகவல்களை நாங்கள் கொடுக்கலாம்னு இருக்கோம். இன்னைக்கு நெய்வேலியில் உள்ள குக்கிராமத்தில் பிறந்து அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்து மருத்துவராகி தமிழ் வழியில் சிவில் சர்வீஸ் தேர்வெழுதி IAS பணியில் அமர்ந்திருக்கும் திரு மணிகண்டன் அவர்கள் வெற்றி தொட்டுவிடும் தூரம்தான் என்ற தலைப்பில் ஆற்றிய உரையின் சுருக்கம் வாலு டிவி நேயர்களுக்காக இங்கே. நன்றி. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம். ஏன் IAS ஆகணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும், அல்லது இது பேரலா நீங்க இன்னொரு கேள்வி கூட வச்சுக்கலாம், ஏன் அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னு கூட ஒரு கேள்வி கேட்கலாம். நான் பாத்தீங்கன்னா நெய்வேலியில சொன்னாங்க, நெய்வேலிக்கு பக்கத்துல ஒரு சின்ன குக்கிராமம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், நான் அந்த வில்லேஜை விட்டு வெளியில வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா ரோடு கனெக்டிவிட்டி கூட இல்லாத ஒரு வில்லேஜ். மின்சாரம், குடிநீர் வசதி இப்படி எதுவுமே. இன்னைக்கு தமிழ்நாடு ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. வெரி ஷார்ட் டைம்ல ஒரு பெரிய ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பின்தங்கிய கிராமம். அரசு பள்ளி கூட ஹையர் செகண்டரி வரைக்கும் இல்லாத ஒரு பள்ளி. படித்ததெல்லாம் தமிழ் மீடியம் தான், கிராமத்து பள்ளி. அப்படி அந்த ஒரு பேக்ரவுண்டில் தான் நான் வந்தேன். ஏன் இதை நான் என்னோட இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா, நான் எதுக்கு IAS ஆனேன் அப்படிங்கிற விடை உங்களோட கேள்விக்கு பதிலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கிறப்போ ஸ்கூலில் ஒரு அரசு பள்ளியில் படிச்சிருக்கிறப்போ ஒரு கலெக்டர் வந்திருந்தார் நான் படித்த பள்ளிக்கு. அந்த நிகழ்வு தான் என்னைய கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை கொடுத்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வட இந்தியர் கலெக்டர். அவர் கலெக்டரா அன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. கலெக்டரா ஜாயின் பண்ணி அவர் முதல் ப்ரோக்ராமே ஒரு அரசு பள்ளியை தான் விசிட் பண்ணுறது. ஜென்ரலாக எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, நாம எந்த ஊர்ல இருந்தாலும் நம்ம ஊர் கலெக்டர் யாருன்னு அட்லீஸ்ட் பேரையாவது தெரிஞ்சு வச்சுக்குவோம். புதுசாக வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு சின்ன ஆர்வம் தான். மற்றபடி நாம அவங்க கிட்ட போக போறதும் இல்லை, ஏதாவது கேட்க போறதும் கிடையாது. தேவைகள் இருக்கவங்க போவாங்க. பட் ஆனால் கலெக்டர் யாருங்கிறது நம்ம மைண்ட்ல இருக்கும், அட்லீஸ்ட் பேராவது இருக்கும் இல்லையா. இப்போ அது நம்ம ஊர் கலெக்டர் நம்ம சொல்லுவோம். அப்போ அப்படி இருக்கிறப்போ ஒரு 9th ஸ்டாண்டர்ட் பையன் நம்ம ஸ்கூலுக்கு நம்ம கலெக்டர் வந்திருக்காரு அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஒரு வாரம் ஒரு மாசத்துக்கு ஊர் ஃபுல்லா நம்ம அதான் பேசிட்டு இருப்போம். எங்க ஸ்கூலுக்கு கலெக்டர் வந்தார் தெரியுமா, அவரு முதல் ப்ரோக்ராமே அவரு எங்க ஸ்கூலுக்கு தான் வந்தாரு அப்படின்னு ஒரு பெருமையா பேசுவோம் இல்லையா. அந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம். அது 2004ல உங்க எல்லாத்துக்கும் ஒரு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உலகம் ஒரு மிகப்பெரும் பேரழிவை சந்தித்தது. கொரோனா மாதிரி வச்சுக்கலாம். பல லட்சக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் உயிரிழக்க வேண்டிய நிலை வந்தது. சுனாமி. அந்த கடலூர் மாவட்டம் தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்த நான் சொல்ற அதே ஆட்சியர் ஒரு சிறந்த ஒரு சேவையை அங்கே வழங்கினாரு. அதனுடைய ரிசல்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றும் கடலூர் மாவட்டத்தில் மீனவ சமுதாயங்களில், கடலோர சமுதாயங்களில் சாமி படத்தோட கலெக்டரோட படத்தையும் வச்சிருக்காங்க. அதுதான் அவருக்கு கிடைத்த ஒரு மரியாதை. இன்றும் அவர் தமிழ்நாடு அரசிலே வேளாண் துறை செயலராக இன்னைக்கு இருக்காரு. கடலூர்ல எந்த டிசாஸ்டர் வந்தாலும் சரி, கடலூரோட அந்த டிசாஸ்டர் ரிலீஃப்னுடைய ஹெட் அவராக தான் இருப்பார் இன்னைக்கு வரைக்கும். திரு ககன்தீப் சிங் பேடி ஐயா அவர்கள் முதல்ல ஸ்கூலுக்கு வந்தப்போ அவரை பார்த்தாலே நமக்கு நல்லா, ஏன்னா சிங் இல்லையா, பார்த்தோடனே தெரிஞ்சிடும். ஆனா அவர் முழுக்க தமிழ்ல தான் பேசினார். முழுக்க தமிழ்ல பேசினார். ஒரு பெரிய அட்ராக்ஷன். சரி, நாமளும் IAS ஆகும் அப்படின்னு 9th ஸ்டாண்டர்ட்ல எனக்கு வந்துச்சு. 10th 11th 12th எல்லாம் முடிச்சேன். UG போனேன். UG போய் காலேஜில் சேர்ந்தேன். ஒரு தாகம் இருந்துகிட்டே இருந்தது, நம்ம IAS ஆகணும் அப்படின்னு. BSc கோயம்புத்தூர்ல நான் படித்தேன். படிக்கிறப்போ 2 ஆப்ஷன் இருந்தது. இன்னொரு ஆப்ஷன் நம்ம எடுப்போம்னு சொல்லி சைக்காலஜி ஒரு ஆப்ஷனாக எடுத்து, சைக்காலஜிக்காக இதே மாதிரி திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பேரலா இன்னொரு டிகிரி பண்ணேன். சைக்காலஜி ஒரு டிகிரியாக பண்ணேன். ஒரே நேரத்தில் 2 டிகிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எனக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் கிடச்சிது. போஸ்ட் கிராஜுவேஷனில்
முடிச்ச உடனே எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வேலை கிடைச்சு. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனேன். அது வந்து டெக்னிக்கல் எக்ஸாம். தனியாக காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணேன். என்னோடய டிகிரி நான் நல்லா படித்தேன், யூஜி பிஜி ரெண்டுமே நல்லா பண்ணேன். எக்ஸாம் எழுதுன்னு கிடச்சிருச்சு. சென்னையில் தான் கவர்மெண்ட் ஜாபில் ஜாயின் பண்ணேன். எனக்கு பிஜி ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வேலை கொடுத்துட்டாங்க. ஸோ வேலையில் இருக்கிறப்போ இனிமே நம்முடைய கனவை நோக்கி நாம் பயணிப்போம் அப்படின்னு நினச்சி கனவை நோக்கி கிட்டத்தட்ட 2012ஆம் ஆண்டு நான் படிக்க ஆரம்பித்தேன். யூபிஎஸ்சிக்காக படிக்க ஆரம்பித்தோடனே முதல் 3 ஆண்டு காலம் ப்ரிலிம்ஸ் கூட பாஸ் பண்ணேன். 3 தடவை கண்டினியூஸ் ஃபெயிலியர். 4வது அட்டம்ப்டில் கிளியர் பண்ணேன். இந்தியன் ரயில்வே அக்கௌண்ட் சர்வீஸ் படிச்சு, தட் இஸ் குரூப் ஏ சர்வீஸ். அகெயின் இன்னைக்கு ஐஏஎஸ்ஐ எனக்கு என்னமோ அதே தான் அங்கேயும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஐஏஎஸ் இன் ரயில்வேஸ்னு சொல்லுவாங்க. ரயில்வேஸில் ஐஏஎஸ் மாதிரி. ஸோ திரும்பவும் எக்ஸாம் எழுதுனேன். அதுதான் ஐயா சொன்ன மாதிரி அந்த ஆண்டு நான் முழுக்க ஆங்கிலத்திலே எக்ஸாம் எழுதுனேன். வரலாற்றுத்துறை பேராசிரியர்கள் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்தியன் ஃப்ரீடம் சர்க்கிள் ஒரு நிகழ்வு வரும். அந்த ரீஜனல் ப்ரெஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்கள ஒடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் ரீஜனல் ப்ரெஸ்ஸாக இருக்காங்களோ அவங்களாம் அடிக்கிறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க. ஓவர் நைட்டில் இருக்கிற ப்ரெஸ் எல்லாம் ரீஜனல் மொழியில் இருந்தவங்களாம் இங்கிலீஷ்க்கு மாறிடுவாங்க. அந்த மாதிரி இங்கிலீஷ் எழுதணும் நமக்கு வரல. நான் ஆப்போசிட்டாக எடுத்தேன். இங்கிலீஷ்லேருந்து ஒரே வருஷத்தில் தமிழுக்கு மாறினேன். திரும்ப எல்லாத்தையும் திரும்ப தமிழ் படுத்தி 2016ஆம் நடந்த தேர்வில் ஐஏஎஸ் கிடச்சிருச்சு. இன்னைக்கு நான் இப்போ என்னோட ட்ரைனிங்கெல்லாம் முடிச்சு ஃபர்ஸ்ட் போஸ்டிங்காக சப் கலெக்டராக இருக்கேன். ஐ எம் அபவுட் டு கெட் ப்ரமோட்டட் அடிஷ்னல் கலெக்டர். அடுத்து மேபி ஃபியூ வீக்ஸ்லேயோ மந்த்லேயோ எனி டைம் ஐ கேன் கெட் அன் ஆர்டர். ஏன் இந்த கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னுடைய கனவு ஐஏஎஸ் ஆக வேண்டும் அப்படின்னு என்னை யாருமே சொல்லலை. என்னோட அம்மா அப்பா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. இன்றைக்கும் அதே கிராமத்தில் தான் இருக்கிறாங்க. யாருமே என்னை ஃபோர்ஸ் பண்ணல. இதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். முதல்ல உங்ககிட்ட சொன்னது என்னன்னா, உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு இந்த நிகழ்வு தேவையே இல்லைன்னா நீங்கள் வந்து அமைதியாக நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா கனவு என்பது அல்லது நீங்கள் ஒரு இலக்கை தேர்ந்தெடுக்க வேண்டும்ங்கிறது உங்களுடைய இலக்கை வேறு யாரும் தேர்ந்தெடுக்க முடியாது. நீங்கள் எங்கே போகணுங்கிறது எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஜென்ரலாக யூபிஎஸ்சி அல்லது எந்த போட்டித் தேர்வு எதுக்கு படிக்கணும்னா நான் என்ன சொல்லுவேன்னா, உனக்கு அதில் ஆசை இருக்கா? ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்குமே எங்கே போனாலும் டீச் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ இப்போவும் டீச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் எப்போவுமே என்னுடைய முக்கியமான மூல மந்திரம் என்ன சொல்வேன்னா கிளாஸில், எஸ்பெஷலி திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். சரஸ்வதியே வந்து சொல்லிக் கொடுத்தாலும் ஸ்டூடெண்ட் படித்தா தான் பாஸ் ஆகும். ஸோ அவங்க எப்போ படிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்காக இன்வால்மெண்ட் இருந்தால் தான் படிப்பாங்க. அண்ட் முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சேஞ்சை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூபிஎஸ்சி அண்ட் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன். யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் வந்து 100 மீட்டர் ரேஸ் மாதிரி. 35 மார்க்கோ 50% எடுத்தால் பாஸ் பண்ணலாம். 50%னா நமக்கு எங்கே வரைக்கும் எல்லை இருக்குங்கிறது தெரியும், எவ்வளோ நேரம் ஓடணுங்கிறது தெரியும். அப்போ என்ன பண்ணலாம், ஓவர் நைட் எடுத்து புக்கை 4 தடவை திருப்பிட்டு அடுத்த நாள் போயிட்டு நமக்கு ஞாபகத்துக்கு வர ஒரு 10-15 வாரத்துக்குள்ள சுற்றி எழுதுனா பாஸ் ஆகிடும். ஓகே, அப்படிதான் நானும் அங்கேருந்து தானே இங்கே வந்திருக்கேன். அதனால ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுங்கிறது மாரத்தான் ரேஸ் மாதிரி. ஓடிக்கிட்டே இருப்போம். நம்ம எங்கே ஓடுறோம்னு நமக்கு தெரியாது. நமக்கு முன்னாடி இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க, பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாது, எப்போ ரீச் ஆகும்னு தெரியாது. ஆனால் ஓடிக்கிட்டே இருந்தா கண்டிப்பாக ரீச் ஆகும். எனக்கு ஒரு கனவு வந்தது, ஐஏஎஸ் ஆகணும்னு தோணுச்சு. எனக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்தது, சேலஞ்சஸ் இருந்தது. சேலஞ்சஸ் இருந்தாலும் உதாரணத்துக்கு தமிழ் மீடியம், கவர்மெண்ட் ஸ்கூல், வறுமை, இப்படி நிறைய ஹர்டல்ஸ் எல்லாம் இருந்தது. இருந்தாலும் நான் அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு நினச்சி போனேன். போகிறப்ப நிறைய வெற்றிகள் கிடைச்சது, நிறைய தோல்விகளும் கிடைச்சது. உதாரணத்துக்கு இது என்னோட ஐஏஎஸ் வந்து என்னோட 4வது கவர்மெண்ட் ஜாப். 6 தடவை எழுதினேன், 4 தடவை ப்ரிலிம்ஸே பாஸ் பண்ணல. இருந்தாலும் என்னுடைய இலக்கு ஒன்று தான். ரயில்வே சர்வீஸ் கிடைச்சப்ப அதே சம்பளம் தான், அதே பவர் தான், வேற ஒரு இடத்துல இருப்போம், வேணும்னா விட்டுட்டு போயிருக்கலாம். ட்ரக் இன்ஸ்பெக்டராகவே நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்தேன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஐஏஎஸ் நான் இன்னைக்கு என்ன சம்பளம் வாங்கணும் அதே சம்பளத்தை தமிழ்நாட்டிலே வாங்கிட்டு இருந்திருப்பேன். இங்கே இருந்திருக்கலாம், அம்மா அப்பா உறவினர்களோட எல்லாரோடையும் சந்தோஷம். ஆனால் அது என்னுடைய இலக்கு அல்ல. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய மெசேஜ் என்னன்னா, உங்களுடைய இலக்கை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன்,
ஜென்ரலாக இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ். நமக்கு சில கனவு இருக்கும், இப்படி ஆகணும்னு. நம்மளால் ஆக முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை நம்முடைய குழந்தைகள் மீது திணிக்கிறோம். நாம இன்ஜினியர் ஆக முடியலன்னா நம்ம பையன் நீ எப்படியாவது இன்ஜினியர் ஆகிடு அப்படின்னு சொல்லுவோம். அது பையனோட விருப்பம் அல்ல. அதே மாதிரி ஏன் இது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றேன்னா, நான் என்னோட பையனுக்கு அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் வந்து ஒரு தோல்வியான மகனே நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சேன், என்னால் ஆக முடியல, நீயாவது ஆகணும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆகணும்னு நினைச்சேன், நான் இதெல்லாம் செஞ்சேன், இப்படியெல்லாம் பண்ணேன், அதனால இந்த இடத்துக்கு என்னால் வர முடியுது. நீ என்ன வேணாலும் ஆகணும்னு நினை, அதற்கு இதையெல்லாம் செய், இப்படியெல்லாம் செஞ்சா பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். There is a difference between these two. இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எதை நீங்க செய்யணும். இது இப்போ நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் எல்லாத்துக்குமே போகிறதும் நான் ஐஏஎஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. நீங்க ரிசர்ச்சர் ஆகிட்டு நாளைக்கு பிஹெச்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் நெட்டோ அல்லது ஜேஆர்எஃப் எழுதி நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணணும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணணும் நினைச்சாலும் சரி, அதற்கு நீங்கள் எவ்வாறு தயார்படுத்த வேணுங்கிறதுக்கும் இதே தான் விடை. உதாரணமாக எனக்கு மனசுக்குள்ள எப்பவுமே ஓடிக்கிட்டு இருந்தது என்னன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நாம் வெற்றி பெறாமல் அடுத்த ஜென்ரேஷன் மேலே ப்ரெஷர் கொடுக்கணும். அப்படி இல்லாமல் நாம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா நமக்குள்ள முதல்ல அந்த ஒரு ட்ரீம் இருக்கணும். இப்போ நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சேன்னா என்னோட அம்மா அப்பா சொல்லலை, என்னுடைய டீச்சர்ஸ் வந்து சொல்லலை, என்னுடைய நண்பர்கள் சொல்லலை, என்னுடைய மனைவி சொல்லலை, இவங்க யாருமே சொல்லலை. எனக்காக அந்த விருப்பம் இருந்தது. நானா படித்தேன். நானா படிச்சு வரணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஒருவேளை வாங்கலைன்னா என்ன அர்த்தம்? உதாரணமா நம்ம எதுக்கு ஆசைப்படுவோம்? இங்கேருந்து நிலவை பிடிக்கணும்னு ஆசைப்படுவோமா? அல்லது செவ்வாய் கிரகத்துக்கு போகணும்னு நினைப்போமா? நினைக்க மாட்டோம். யாருக்கு அது நினைப்பாங்க அப்படின்னா, சயின்டிஸ்ட் ஆகணும்னு விருப்பப்பட்ட ஒருத்தர் நினைப்பாங்க, நான் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போய் ஆகிறேன், சந்திரனை தொட்டே ஆவேன் இல்லையா? ஸோ நமக்கு என்ன வேணுங்கிறது நமக்கு தெரியும். உங்களுக்கு வந்து நீங்கள் அரசு பேராசிரியராகவோ அல்லது வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்டாகவோ ஆகணும் உங்களுக்கு இருந்தீங்கன்னா, அப்போ இதில் முக்கியமானது என்னன்னா, ஒருவேளை நம்மால அதை அடைய முடியலை அப்படின்னா அடையிறதுக்கான வழியும் சொல்றேன், அதை அடையலைன்னா என்ன வருங்கிறது சொல்றேன். முதல்ல அடையலைன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we will be a failure person. உதாரணத்துக்கு எனக்கு ஆகணும்னு ஆசை இருந்து என்னால் ஆக முடியல, அடுத்த தலைமுறைக்கும் இந்த ஒரு உறுத்தல் இருக்கு இல்லையா, சாகர வரைக்கும் இருக்கும். என்ன சொல்லுவோம், எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை இருந்தது. இங்கே கூட எல்லாருக்கும் நினைக்கலாம். நான் சொல்றப்ப உங்க மனசுல ஏதோ ஒன்று ஓடும், இது ஆகணும்னு எனக்கு ஆசை இருந்தது ஆனா என்னால் ஆக முடியல அப்படின்னு. இப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம எது ஆசைப்படுறோமோ அது எப்போ ஆசைப்படுவோம்னா, அது நம்மளால முடியுங்கிறப்பதான் ஆசைப்படுவோம். அதை முடியாதுங்கிறப்ப ஆசைப்பட மாட்டோம். முடியாத ஒன்றை ஆசைப்பட்டோம்னா அது வந்து முட்டாள்தனம். முடிகின்ற ஒன்று ஆசைப்பட்டு அதை அடையலைன்னா என்ன அர்த்தம்னா முயற்சியின்மைன்னு அர்த்தம். முயற்சி இல்லை, அதை அடைய நான் ட்ரை பண்ணல அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நாம நம்மளே ஏமாத்திக்கிட்டோன்னு அர்த்தம். எனக்கு இது வேணும் ஆனா நான் அடையலை அப்படின்னா என்ன அர்த்தம், நாம் நம்மையே ஏமாற்றி கொண்டு விட்டோம் அர்த்தம். ஒருவேளை அடையணும் அப்படின்னா எப்பவுமே நீங்க இதெல்லாம் எழுதி கூட வச்சுக்கலாம். ஒரு முக்கியமான என் மனசுக்குள்ள நான் எப்போல்லாம், ஏன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் படிக்கிறப்போ ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 வருஷம் படிக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த இன்னைக்கு வந்து நமக்கு படிக்கணும் நல்ல ஜென்ரலாக காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இருக்கிறப்போ இந்த ஒரு டெண்டன்சி வரும். அதாவது இன்ட்ரெஸ்ட் மேலே ஏறி இறங்குது. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரே எனர்ஜி லெவல் ஜாஸ்தி ஆகிடும். நான் படிப்பேன் 2 நாள் புக் எடுத்து உட்காந்துருப்போம். இது நீங்க யூனிவர்சிட்டி எக்ஸாம் படிக்கிறப்ப யூனிவர்சிட்டி நோட்டிஃபிகேஷன் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு அது போயிடும், ஃபியூஸ் போயிடும். அதுக்கப்புறம் திடீர்னு ஹால் டிக்கெட் வந்தோடனே ஏறும், அதுக்கப்புறம் திரும்ப இறங்கிடும். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் திரும்ப ஏறும் இல்லையா? ஸோ அப்போ ஏறி இறங்கிட்டு இருக்கிறப்போ we need to sustain that energy for over a long period or until we reach the goal. That is very important. அப்போ இந்த மாதிரி தடைகள் இருக்கிறப்போ மனசுல வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவேகானந்தரோட ஒரு கொட்டேஷன் வந்து எப்பவுமே என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். முயன்ற வரை செய்வது முயற்சி அல்ல, முடியும் வரை செய்வதுதான் முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. முடிந்த வரை செய்வது முயற்சி அல்ல, முடியும் வரை செய்வதுதான் முயற்சி. மாரத்தான் ரேஸ்ல ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஓடிக்கிட்டே இருக்கிறப்போ நீங்க எந்த முயற்சி எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அடைவதற்காக நீங்க என்ன பண்ணணும், அடையும் வரை முயற்சி செய்து கொண்டே. எப்பவுமே கஜினி வந்து சொல்லுவாங்க இல்லையா, 16 முறை படையெடுத்தார், 18 முறை படையெடுத்தார். அவனுக்கு வேண்டியது செல்வம். எப்போ போனாலும் எத்தனை தடவை அங்க இருக்கிற செல்வம் காலியாகுதோ அத்தனை தடவைக்கு நம்ம போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்படிதான் நமக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம அதை அடையும் வரை போராட வேண்டும். நம்ம ஜாப்பனீஸ்ல ஒரு கான்செப்ட் இருக்கு,
ஜாப்பனீஸ் சாமுராய் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட கான்செப்ட் என்னன்னா, அவங்க ஒரு இலக்கை அடையணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை அடைய முடியவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வாங்க. இது எனக்கு வேணும் முடிவு பண்ணிட்டு அவங்களால அடைய முடியலன்னா சூசைட் பண்ணிக்குவாங்க. நம்ம சூசைட்லாம் பண்ணிக்க வேண்டாம், அடையிற வரைக்கும் முயற்சி பண்ணா போதும். இந்த வருடம் கிடைக்கலாம், அடுத்த வருஷம் கிடைக்க போகுது. அதே மாதிரி நாம வாங்கலைன்னா இன்னொருத்தர் வாங்க போறாரு. அந்த இடத்துக்கு நம்ம போகிற வரைக்கும் நான் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் போதுமானது. அதை தந்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நான் ஒன்லி ஃபார் ஐஏஎஸ் நான் சொல்லலை. ஐஏஎஸ் படிக்கணும்னு சில பேர் ஆசை இருக்கவங்களுக்கு நான் சொல்றேன், ஏன் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு. ஏற்கனவே சில கதையெல்லாம் சொன்னேன். எனக்கு என்ன மோட்டிவேட் பண்ணுச்சுன்னு, 3 விஷயங்கள் ஒரே இடத்துல ஜென்ரலா கிடைக்காது. அந்த 3 விஷயங்கள் ஒண்ணு முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, சமூக சேவை செய்கின்ற எல்லாருக்குமே, இப்ப இங்க இருக்க அத்தனை பேருக்கும் 100% நான் எல்லாரும் சொல்றேன்னா, மற்றவங்களுக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிற மனப்பான்மை கண்டிப்பா இருக்கும். யாருமே ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க, இல்ல நான் மற்றவங்களுக்கு உதவி பண்ண மாட்டேன். ஆனால் உதவி பண்ணுவதற்கான ஒரு காரியத்தினால அவங்களால முடியாது. என்னன்னா, அவங்களுக்கு ஒருவேளை அவங்களுக்கு தேவையான பொருளாதாரம் கையில இருக்காது, பணம் இல்லாம இருக்கலாம். ஒருவேளை அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம இருக்கலாம். இது ரெண்டும், ஒருவேளை பணம் இருந்துச்சு அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பா செஞ்சிருவாங்க. யாருமே வச்சுட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்க மாட்டேன், அவங்களுக்கு தேவைக்கு போக இருக்கிறது. ஏன் இதை சொல்றேன்னா, இதை ரெண்டையும் கொடுக்கறது சிவில் சர்வீசஸ். உதாரணத்துக்கு நான் சில சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் நான் பண்ணது சொல்றேன். சோன்பத்ரா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் இதுக்கு முன்னாடி இருந்தேன். ஐ வாஸ் போஸ்டட் டியூரிங் மை ட்ரைனிங் டேஸ். சோன்பத்ரா மாவட்டம் பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிகவும் பின்தங்கிய மாவட்டம். அந்த மாதிரி ஒரு டிப்பிக்கல் வில்லேஜ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் இட் இன் தமிழ்நாடு. அந்த சோன்பத்ரா மாவட்டம் நீங்க மேப்ல போய் பாத்தீங்க அப்படின்னா, இட் இஸ் த ஒன்லி இந்தியன் டிஸ்ட்ரிக்ட் சரௌண்டட் பை 4 டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ். யூபியினுடைய அந்த மாவட்டம் ஒரு பக்கம் பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், இப்படி 4 ஸ்டேட்டோட பார்டர் ஒரு டிஸ்ட்ரிக்ட். இட் இஸ் அ நக்சல் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நான் போய் ஒரு 6 மாசம் சப் கலெக்டரா இருக்கேன். ட்ரைனிங் சமயத்துல எங்களுக்கு சப் கலெக்டர் கொடுத்தாங்க. நான் ஜாயின் பண்ண அந்த சப் டிவிஷன்ல 418 ஸ்கூல் இருக்குது. 418 ஸ்கூல். அங்க இருக்கிற பசங்க இருக்காங்க இல்லையா, ஸ்கூல் பசங்க, 5ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க, 5ல இருந்து 8 படிக்கிறவங்க, இல்ல அதுக்கு கீழே படிக்கிறவங்க. அங்க இருக்கிற ஒரு முக்கியமான சேலஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு எஜுகேஷன் பாத்தீங்கன்னா, ஸ்கூலோட அட்டெண்டன்ஸ் 40ல இருந்து 50% கூட தான் இருக்கும். ஜஸ்ட் 40 to 50%. மொத்த ஸ்கூல் என்ரோல்டு பசங்க பாத்தீங்கன்னா 45,000 பேர். 45,000 பிளஸ் 45,000 பிளஸ் இருக்கிற பசங்கள்ல அங்க ஸ்கூலுக்கு வர பசங்க வெறும் 20,000 பேர் தான். 20ல இருந்து 22,000 பேர் தான் ஸ்கூலுக்கு வராங்க. 22,000 பேர் ஸ்கூலுக்கே வர்றதில்ல. மொத்தம் யூபியில ஸ்கூல் போயிட்டு இருக்கிற பசங்க 2 கோடி பேர். மொத்தம் யூபியில ஸ்கூல் போயிட்டு இருக்கிற 2 கோடி பேர். 1 கோடி பேர் ஸ்கூலுக்கு வர்றதில்ல. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இவங்க நாளைய இந்தியா, மொத்த இந்தியாவில் இருக்கிற 123 கோடி பேர்ல அல்லது 130 கோடி பேர்ல ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பாப்புலேஷன், உதாரணத்துக்கு ஒரு 2-3 கோடி பேர் ஸ்கூலுக்கே போல அப்படின்னா, எப்படி இந்தியாவுடைய எதிர்காலம் அடுத்து 20 ஆண்டுகள் கழிச்சு இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அப்போ நான் அங்க இருக்கிறப்ப இதை மாற்றி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அந்த இருக்கிற உண்மையான சேலஞ்சஸ் என்னங்க, பாவர்ட்டி, ரொம்ப ஹை லெவல்ஸ் ஆஃப் பாவர்ட்டி இருந்தது. குழந்தைங்க ரொம்ப ஜாஸ்தி ஒவ்வொரு குடும்பத்திலையும். என்னுடைய டிரைவருக்கு 5 குழந்தைங்க. இந்த நம்ம ஊர்ல தவாலின்னு சொல்லுவாங்கல்ல, அங்க அர்தாலின்னு சொல்லுவாங்க. என்னுடைய அர்தாலிக்கு 13 குழந்தைங்க. நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஆர் வெரி ஹை. ஒரு நாள் திடீர்னு அவர் குழந்தை பிறந்ததுக்கு அந்த அர்தாலி எனக்கு ஸ்வீட் கொடுத்தாரு. 3 நாள் கழிச்சு திரும்ப ஸ்வீட் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, எனக்கு பேர குழந்தை இருக்குன்னு சொன்னேன். யோசிச்சு பாருங்க. ஸோ ஸ்கூலுக்கு அவங்களோட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூலுக்கு அனுப்புறப்போ ஒரு குழந்தை, சின்ன இருக்க குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும். அதுக்கப்புறம் இத்தனை குழந்தையும் வேலைக்கு போனாங்கன்னா பணம் கிடைக்கும். மெயின்லி அவங்களோட என்னன்னா, நெல் அறுக்கிறது, தக்காளி கல்டிவேஷனுக்கு ரொம்ப ஜாஸ்தி. குழந்தைங்க உட்காந்து தக்காளி பறிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் பெரியவங்களோட கம்பேர் பண்ணும்போது. இந்த மகுவான்னு ஒரு பிளான்ட், மகுவாங்கிறது ஒரு மரம். நம்ம சினிமால பாப்பீங்க இல்லையா, அது ஒரு பூ, மகுவாங்கிறது ஒரு பூ, ஒரு பழம். பூல இருந்து வர அந்த அது என்ன பண்ணீங்கன்னா, ஒரு லோக்கல் சாராயம் மாதிரி செய்வாங்க. இட்ஸ் நாட் எக்ஸாக்ட் சாராயம், அது நேச்சுரல் ட்ரிங்க். அது அந்த பூல இருந்து கொண்டு வருது. பட் நிறைய போதை கொடுக்குது. 2 கிளாஸ் அடிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் எந்திரிக்கவே மாட்டாங்க. தலையெல்லாம் சுற்றி கண்ணெல்லாம் சுற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் அதை இந்த வேப்பங்கொட்டை மாதிரி அந்த மரத்துலேருந்து விழுது கிடக்கும். நம்ம ஊரில் இந்த வேப்பங்கொட்டையை கொடுக்குறதுலாம் போவாங்க இல்லையா கிராமத்தில், அந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குறதுக்காக போவாங்க.
ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்லின்ஸ் இருக்கு இல்லையா, செங்கல் சூளைகள், அதுக்கப்புறம் கார்பெட் வீவிங் இண்டஸ்ட்ரி ஜாஸ்தி, இதுலலாம் குழந்தைகள் வந்து எம்ப்ளாய். இவங்களெல்லாம் எப்படி ஸ்கூல் கொண்டு வரது அப்படின்னு யோசிச்சேன். ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டேன், 400 ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸையும் கூப்பிட்டேன். ஒரு மீட்டிங் வச்சேன். எல்லாரும் அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் வித்தியாசமாக இருந்தது. ஒரு ஸ்கூலில் 40, இன்னொரு ஸ்கூலில் 50, இன்னொன்று 60, இன்னொன்று 70, இப்படி வித்தியாசமாக இருந்தது. ஓவரால் ஸ்கூல்ஸ்னுடைய அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் இருந்தது இல்லையா, அது வந்து 40லேருந்து 50% டெய்லி அட்டண்டன்ஸ். முதல்ல அஃபீஷியல்ஸோட மீட்டிங் போட்டு என்ன சொன்னா, டெய்லி 9 o'clock ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது, 9:30க்கு ஸ்கூல் அட்டண்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். வேரியஸ் லெவலில் வந்து ஸ்கூலோட அட்டண்டன்ஸ் வந்து நாம கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். பை 11:30 ஸ்கூல் அட்டண்டன்ஸ் என் கையில் வந்துடும். டெய்லி 11:30க்கு எல்லா ஸ்கூல், என்னோட சப்டிவிஷன்ல இருக்கிற அத்தனை ஸ்கூலோட அட்டண்டன்ஸ் 11:30க்கு என்னோட டேபிளுக்கு வந்துடும். 11:30க்கு ஸ்கூல் அட்டண்டன்ஸ் வந்தோடனே என்ன பண்ணுவேன்னா, தட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட். ஒரு வில்லேஜ்ல நம்மளோட கவர்மெண்ட் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, உதாரணத்துக்கு அங்கன்வாடி ஒர்க்கர், இந்த சத்துணவு அமைப்பாளர், ஊரோட பஞ்சாயத்து தலைவர், ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து செக்ரட்டரி, ஊர்ல இருக்கிற விஏஓ, இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. ஆஷா, இந்த மாதிரி இருக்கிற அந்த ஏஎன்எம், ஓகே, இவங்க எல்லாம் ஒவ்வொரு வில்லேஜ்லயும் பீப்புள் இருப்பாங்க. அந்த லிஸ்ட்டை 11 மணிக்கு மேல ரேண்டமா கால் பண்ணுவோம். கால் பண்ணி ஸ்கூலோட அட்டண்டன்ஸ் என்ன அப்படின்னு வெரிஃபை பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் பீப்புள் cannot forge. இதுதான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது. ஸ்கூல் அட்டண்டன்ஸ் இவங்க ஃபோர்ஜ் பண்ணக்கூடாது. அடுத்தது ஹெட் மாஸ்டர்ஸ்க்கெல்லாம் கூப்பிட்டேன் ஸ்கூலுக்கு. நாளைக்கு எல்லா ஸ்கூல்லையும் குறைஞ்சபட்சம் பர்சன்டேஜ் 50% இருக்கணும். நாளைக்கு எல்லா ஸ்கூல்லையும் குறைஞ்சது 50% இருக்கணும். 50% இல்லைன்னா, எத்தனை ஸ்கூல்ல 50% இல்லையோ அவங்க சாயந்தரம் 5 மணிக்கு என்னைய மீட் பண்ணி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நாள் அவங்களுக்கு அதான் கோல். இன்னைக்கு மொத்தமாக 400 ஸ்கூல் இருந்தது இல்லையா, ஒரு 250 ஸ்கூல் அடுத்த நாள் வந்தாங்க. அவங்களால 50% இல்லை அப்படின்னு. எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் ரிவ்யூ. 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ற ரிவ்யூ 7-8 மணி வரைக்கும் போகும். திரும்ப அதுக்கு அடுத்த நாளும் அதே மீட்டிங். 50% கீழே இருந்தால் வரணும். 2வது நாள் 250 பேர் இருந்தவங்க 100 பேராக குறைஞ்சிட்டாங்க. 3வது நாள் டார்கெட் 55% சொன்னாங்க. 4வது நாள் 60%, 5வது நாள் 65%, அடுத்தடுத்த நாள் 5% கூடிட்டே போச்சு. அவங்களுக்கு என்ன சொன்னா, நம்ம சப் கலெக்டரோட ஆஃபீஸ்ல இருந்து இருக்கிறே தூரமா இருக்கிற ஸ்கூல் 45 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். ஸ்கூல் வந்து 9 to 3. உங்களோட ஸ்கூல் அட்டண்டன்ஸ் கம்மியாயிடுச்சு அப்படின்னா, இங்க இருந்து 45 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சப் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் 2 மணி நேரம் உட்காந்து பதில் கொடுத்துட்டு வரணும். அதுக்கு பதிலா ஸ்கூலை சுத்தி 2-3 கிலோமீட்டர் சுத்தி இருக்கிற பசங்களோட வீட்டுக்கு போய் பையனை கூட்டிட்டு வந்து, காலையில 9 மணிக்கு ஸ்கூல், 6 மணிக்கு பையனோட வீட்டுக்கு போ, கிளப்பி ஸ்கூல் கூட்டிட்டு வந்துட்டேன்னா 5 மணிக்கு சப் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் பதில் கொடுக்க வேண்டாம். இல்லைன்னா இங்க இருந்து 45 கிலோமீட்டர் சப் கலெக்டர் ஆஃபீஸ் போய் பதில் கொடுத்து நைட் வரதுக்கு 8 மணி ஆயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்னாச்சு அப்படின்னா, எல்லாரும் ஒரு டீச்சர் இல்லையா, நான் ஹெட் மாஸ்டர் ட்ரை பண்றேன். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 10 டீச்சர் இருப்பாங்க. ஒவ்வொரு கிளாஸ்க்கும் கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க. கிளாஸ் டீச்சர் உங்க கிளாஸ்ல எந்த ஸ்டூடெண்ட் வரையும் அவங்க வீட்டுக்கு நீங்க போங்க பண்ணாங்க. ஒரே வாரம் ஸ்கூலோட அட்டெண்டன்ஸ் 85%, ஓவரால் சப் டிவிஷனோட அட்டெண்டன்ஸ். உங்களுக்கு அந்த 45-50 to 85% ஒரு சின்ன நம்பர் தெரியும். 17,000 குழந்தைங்க புதுசா ஸ்கூலுக்கு வந்தாங்க ஒரு வாரத்துக்கு. 17,000 குழந்தைங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பையன் இன்பிட்வீன் நான் இன்னும் நிறைய பண்ணேன். சில இடங்கள்ல ஜென்ரலி முஸ்லிம்ஸ் இருக்கிற ஏரியாஸ், லோயர் காஸ்ட் இருக்கிற ஏரியாஸ்ல வந்து குழந்தைங்களை அனுப்ப மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதே அவங்களுடைய மைண்ட் செட்ல. பேரண்ட்ஸே அனுப்ப மாட்டாங்க. என்ன பண்ணேன்னா, டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் என்னோட நம்பர் கொடுத்துட்டேன். யாராவது ஒரு ஸ்கூல் பையனை வந்து அவங்க பெற்றோர் அனுப்பலைன்னா நேரம் எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன். காலையில் எனக்கு 9 மணிக்கு ஃபோன் வரும், சார் இவங்க அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு. அங்கேயே இருக்க, நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு. நான் ஃபோனில் இருக்கிற அங்கே சொல்லுவாங்க சப் கலெக்டர் வராரு அப்படின்னு. நான் அங்கே போகிறதுக்கு முன்னாடி பையன் ஸ்கூலுக்கு போயிடுவான். அதுக்கு அடுத்தது சில இந்த மாதிரியான லோக்கல் இந்த ஸ்லம் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, அங்கே டிரைவ்ல நாங்களே வந்து ஒவ்வொரு வீடாக போவோம்.
போறப்போ ஆட்டோமேட்டிக்காக 4 நாள் நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூலோட அட்டெண்டன்ஸ் ஏறிக்கிட்டே இருந்தது. எல்லா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கும் ஒரு ஆர்டர் போட்டேன், 9 to 3 எனி ஸ்கூல் கிட் ரோட்ல பாத்தீங்கன்னா அவங்கள கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டு தான் நீங்க உங்களை வேலைக்கு போகணும். ஸோ எல்லா குழந்தையும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. கார்பெட் வீவிங், பிரிக்லின், எங்க குழந்தைய பார்த்தாலும் சரி அவங்கள வந்து நானே சில இடத்துக்கு போய் நேராக வந்து பசங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணோம். ஆட்டோமேட்டிக்கலி இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் முழுவதும் பிரேனாங்கிற ஆப்புக்கு மாத்தியமா இன்னைக்கு இதை யூபி ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம பேசணும் இல்லையா, 1 கோடி பேர் அவுட் ஆஃப் இது இருந்தாங்க. அதில் 80 to 90% ரெகுலராக ஸ்கூல் போகிறதுக்கு இன்னைக்கு அதை பெரிய சேஞ்சாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான இனிஷியேட்டிவ் முதல்ல அந்த சூப்பர் டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது நாம் எவ்வளோ இது வந்து இந்தியாவுடைய எதிர்காலத்து சின்ன முயற்சி. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். இதனால் இதை நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னா, சமூக சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா, அதற்கான வாய்ப்பையும் வசதியையும் ஏற்படுத்தி கொடுப்பது இந்த சிவில் சர்வீசஸ். 2வது அட்வான்டேஜ் சொல்றேன், எல்லாருக்குமே நிரந்தரமான நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறோம். எஸ், ஐஏஎஸ் அல்லது எனி கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து ஒரு நிரந்தரமான நல்ல வேலை, நல்ல சம்பளம் கைது கிடைக்கும். 3வது, 2 நாளைக்கு முன்னாடி குடியரசு தினம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஒரு வாரம் லீவில் வந்திருக்கேன். குடியரசு தினத்துக்காக வெயிட் பண்ணி என்னுடைய சப்டிவிஷன் நம்ம குடியரசு தினத்தை நடத்தி தேசிய கொடியை கையிலே ஏந்துகின்ற ஒரு வாய்ப்பு. யோசிச்சு பாருங்க, மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு பெரிய கோடீஸ்வரர், பல ஆயிரம் கோடி இருக்குது. அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட்குவார்ட்டர் சொன்னாலே கொடியேற்ற முடியுமா? எத்தனை பேருக்கு முடியும்? அவருக்கு வந்து இந்த 3 காம்பினேஷன் இருக்கு இல்லையா, ஜாப் செக்யூரிட்டி, சமூக அந்தஸ்து, ஒரு அரசு அதிகாரி என்றால் கொடுக்கப்படுகிற சமூக அந்தஸ்து, மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு வாய்ப்பு. இது 3மே ஒன்னா வேற எங்கேயுமே கிடைக்காது. சிவில் சர்வீசஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அரசு பதவியில் எந்த இடங்கள் இருந்தாலும் சரி, இது 3ஐயும் வேறு வேறு விதங்கள் இது நடந்துச்சு அப்படின்னு. அப்பொழுது நாம் எந்த ஜேர்னி எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த ஜேர்னியில் இருக்கின்ற வருகின்ற தடைகள் நம்மை தயார்படுத்துகிறது. அதை வந்து எப்படி கடந்து செல்வது, இதை விட ஒரு பெரிய லெசன்ஸ் கொடுக்கறது யாருமே இருக்க முடியாது. அதை வந்து எவ்வாறு அதை நாம் வந்து எதிர்கொண்டு மேலே போகிறது அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ண அதில் கொடுக்குற அந்த டீச்சிங்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் மேலே போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. கடைசியாக நான் சொல்கிறதுக்கு முன்னாடி விவேகானந்தர் அவர்களோட சொன்னதுதான், இலக்கை அடையும் வரை பயணித்துக் கொண்டே இருங்கள். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வரப்போ என்ன ஆகுனா, எல்லாருமே வந்து ஒரே ஒரு ஸ்கில் செட்டில் வர போகிறது இல்லை. ஸ்கில்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி நான் இன்னைக்கு ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ முக்கியமான இடத்த வந்து நாங்கள் ஸ்கில்லை பற்றி ஃபோக்கஸ் பண்ணோம். ஈவன் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் விச் ஐ வாண்டட் டு ஃபோக்கஸ் ஈவன் ஃபார் திஸ் க்ரௌட். இன்னைக்கு ஈவன் இன் தி எஜுகேஷன் சிஸ்டம் வாட் இஸ் கம்ப்ளீட்லி லேக்கிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஐஏஎஸ் எக்ஸாமே உதாரணமாக வச்சு சொல்கிறேன். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் 2 பேப்பருங்க, ஒரு 6-7 சப்ஜெக்ட் படிக்கணும். 6-7 சப்ஜெக்ட்ல வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுக்குறாங்க. ஓகே, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க கூட எக்ஸாம்ல எழுதுறப்போ இதே தவிர பண்ணுவீங்க. ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன், ஹியூமன்ங்கிறது நம்ம, அதாவது ஒரு தப்பு பண்றதுங்கிறது எரர்ஸ் அப்படிங்கிறது ஹியூமன் நேச்சர். ஓகே, தப்பே பண்ணாலும் மெஷினா இருக்கும். ஏன்னா தட் இஸ் ப்ரோக்ராம்டு ஃபார் தட். தப்பு பண்ணாதான் மனுஷங்களா இருக்க முடியும். ஸ்மாலர் மிஸ்டேக்ஸ். ஓகே, வாலண்டரியா பண்றதை பத்தி நான் பேசல. உதாரணத்துக்கு நீங்க ஹிஸ்டரி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜாலியன் வாலாபாக்கை வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா நீங்க அதை பத்தி படிச்சிருக்கீங்க, ஆனா அந்த கொஸ்டினை படிச்சு எழுதுறப்போ தப்பா ஆன்சர் பண்ணீங்க. நல்லா அந்த டாபிக் தெரியும், நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு உங்களுடைய ஃபேவரட் ஏரியாவா கூட இருக்கலாம், பட் அன்பார்ச்சுனேட்லி அதில் நம்ம ஏதாவது ஒரு எரர் பண்ணியிருப்போம். ஓகே, அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, there are 2 different sets of skills are involved. ஒன்று வந்து நம்ம படிக்கிற அந்த அறிவு, படிப்பறிவு அப்படின்னு சொல்றது, ஒரு அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் நான் நல்லா படிச்சிருக்கேன், அதில் இருக்கிற எல்லாமே கிளாரிட்டி எனக்கு இருக்கு. ஆனா அதை அப்ளை பண்ணும்போது, உதாரணத்துக்கு அந்த அப்ளை பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல வந்து ஜெனரலா எலிமினேஷன் டெக்னிக்னு சொல்லுவாங்க. 2-3 சாய்ஸஸ் கொடுத்துட்டா எது இல்லை அப்படிங்கறத எலிமினேட் பண்ண, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே பெரியவங்க நிறைய சொல்லுவாங்க, எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் சரியா பண்ணும் அப்படின்னு போறதை விட தப்பே பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பு வரலாம்னு எலிமினேட் பண்ணா சரியா போய் சேர முடியும்னு சொல்லுவாங்க. அதேதான் எலிமினேஷன் மெத்தட்ல போறப்போ எதெல்லாம் தவறாக இருக்கும்னு எலிமினேட் பண்றா மோஸ்ட் ப்ராபபிள் ஆன்சர். இந்த எலிமினேஷன் மெத்தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஏன்னா தவறை நம்மால் குறைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, அந்த எலிமினேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்றது என்ன, இட் இஸ் எ ஸ்கில். அதே மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனோட கேள்விகள் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா,
ஒரு கேள்வி மெயின்ஸ் எக்ஸாம்ல கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல என்ன இருக்கும், ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் ஒரு பக்கம் கொடுத்துருவோம் இல்லையா. இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்கும், ஒரு 10 கேள்வி இருக்கும், எவ்வளோ பேப்பர் வேணாலும் எழுதிக்கலாம். பிடிச்ச கேள்வியாக இருந்தால் 10 பக்கம் எழுதுவீங்க, பிடிக்காத கேள்வியாக இருந்ததுன்னா, அதாவது தெரிஞ்ச கேள்வியாக இருந்தால் 10 பக்கம் எழுதுவோம் 10 மார்க் கேள்விக்கு, தெரியாத இருந்தால் அதே 10 மார்க் கேள்விக்கு ஒரு பக்கம் எழுதுவோம் இல்லையா. அதுவும் சுத்தமாக தரேன்னா கேள்வியே 10 தடவை திருப்பி எழுதிட்டு வருவோம் இல்லையா. ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் மெயின்லி யூபிஎஸ்சியில் கேள்வி எப்படி இருக்கும்னா, இதுதான் ஆன்சர் ஷீட்னா இங்கே ஒரு கேள்வி பிரிண்ட் ஆகிருக்கும். 10 மார்க் கேள்விக்கு ஒன்லி 2 pages, இங்கே ஒரு பேஜ் இங்கே ஒரு பேஜ், அவ்வளோதான். அடுத்த பேஜில் மேலே திரும்ப கொஸ்டின் பிரிண்ட் ஆகிருக்கும். நீ எழுதணும்னா இந்த 2 பக்கத்துக்குள்ளே எழுது, இல்லைன்னா அடுத்த கேள்விக்கு போ. ஒருவேளை இந்த கேள்வி விட்டேன்னா அந்த 2 பக்கத்தை விட்டுரு. இட் இஸ் அ புக்லெட். 50 பேஜுக்கு புக்லெட் இருக்கும். புக்லெட்டில் ஒவ்வொரு கேள்வியிலையும் 10 மார்க் கேள்வினா 2 பக்கம் விட்டுருப்பாங்க, 15 மார்க்னா 3 பக்கம் விட்டுருப்பாங்க, 20 மார்க்னா 4 பக்கம் விட்டுருப்பாங்க. உங்களுக்கு வேர்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ்ட், நம்பர் ஆஃப் பேஜஸ் இஸ் ஃபிக்ஸ்ட். அந்த கொஸ்டினுக்கு நீங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு டு த பாயிண்ட் ஷார்ப்பாக எழுதணும். ஓகேவா. இதுக்கு சில ஸ்கில்ஸ் ஆர் நீடு. பட் ஆனால் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுறது, அந்த ஸ்கில்ஸை ஃபோக்கஸ் பண்ணாமல் படிக்கிறதுக்கு கூட ஸ்கில் தேவை. அது என்ன ஸ்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக யூபிஎஸ்சிக்கு ஒரு 50,000 பேஜ் படிக்கணும். அதில் எந்த சப்ஜெக்டில் நிறைய மார்க் வரும், எந்த சப்ஜெக்டில் கம்மியாக மார்க் வரும், எந்த சப்ஜெக்டில் எந்த சாப்டர் முக்கியம், எந்த சப்ஜெக்டில் எந்த கான்செப்ட் முக்கியம், எந்த சப்ஜெக்டில் எந்த சாப்டரில் எந்த ஃபேக்ட் முக்கியம் அப்படிங்கிறது கூட நேரோ டவுன் பண்ணுறது இட்ஸ் செட் ஆஃப் ஸ்கில்ஸ் அகெயின். ஸோ வென் இதை சிம்பிளாக போனோம்னா ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லலாம் இல்லையா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட் ஏன் வந்து 10 லட்சம் பேர் 12 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறதுல வெறும் 1000 பேர் பாஸ் பண்ற ஒரு எக்ஸாம்ல இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்கில்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது மட்டுமல்ல, இதை ஏன் நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு ஸ்கில்ஸை பத்தி பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்முடைய துணைவேந்தர் ஐயா கிட்ட பேசுறப்போ அவங்க அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாங்க. சென்டர் ஆஃப் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் மூலமாக கிட்டத்தட்ட பல லட்சம் பேருக்கு வந்து ஐயா அவர்கள் ட்ரைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கில்லை வந்து இம்பார்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க பல்கலைக்கழகத்தில் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இதுக்காக தேசிய விருது கொடுத்துருக்கணும்னு சொன்னேன். ஏன்னா உண்மையாலுமே இத்தனை லட்சக்கணக்கான இன்னைக்கு இருக்கிற கரிக்குலமோட பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா லேக் ஆஃப் ஸ்கில்ஸ். ஐடி கம்பெனியில் மெக்கானிக்கல் படித்தவனோ அல்லது வந்து ஆட்டோமொபைல் படித்தவனோ அல்லது ஈவன் ஏரோநாட்டிக்கல் படித்தவனோ ஐடி கம்பெனியில் போய் வேலை பார்க்குறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேக் ஆஃப் ஸ்கில்னால தான். ஸ்கில் இருந்தால் அந்த கோர் செக்டாரில் போயிருப்பாங்க. ஸ்கில் இல்லைங்கிறதுனால எதுக்காக ஐடி கம்பெனி போகிறாங்கன்னா ஐடி ஸ்கில்னால இல்லைங்க, அவருக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரியுங்கிறதுனால. டிகிரி முடிச்சிருக்கிறாரு, பிஇ வந்து இங்கிலீஷ் மீடியம் முடிச்சிருக்கிறாரு, அதனால அவர் இங்கிலீஷ் நல்லா வரும்னு அவருடைய இங்கிலீஷ் ஸ்கில்லுக்காகத்தான் அவருக்கு அந்த வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கில்லுங்கிறது என்னன்னா செயல் அறிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதை சரியான முறையிலே படித்ததை நாம் செயல்படுத்துகின்ற ஒரு அறிவுன்னு சொல்லலாம். மோர் ஆஃப் அ தியரிட்டிக்கல் வந்து ஸ்கில் பேஸ்டு லேர்னிங் போகிறது இன்னைக்கு நம்மளுடைய நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட புது அந்த பாலிசியிலையும் அதை தான் நிறைய வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம இந்த ஸ்கில்லை பற்றி பேசுறது கல்லூரி படிப்பாக இருக்கட்டும் அல்லது போட்டித் தேர்வுகளாக இருக்கட்டும், இது வந்து ரொம்ப 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 முக்கியமானது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபைனலாக நான் வந்து இன்ஃபேக்ட் இதுக்கு மேலே நான் ஜாஸ்தியாக என்னோட சைட்லேருந்து கொடுக்குறத விட உங்களுடைய கேள்விகள் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் போட்டி தேர்வுகள் சம்மந்தமானது அல்லது ஜென்ரலாக கூட உங்களுடைய கேரியருக்காக உங்களுடைய வாழ்வுக்காக நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள். நம்ம வந்து அதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். தட் வில் பி பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்டிங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்ல தயாராகிறேன். நன்றி. வணக்கம், முககணேசன், ரிசர்ச் ஸ்காலராக இருக்கேன். இந்த ப்ரிலிம்ஸ்லேயே 4 முறை தோற்றீங்க இல்லையா, அதற்கப்புறம் அதை எப்படி நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணி வந்தீங்கன்னு சொல்ல முடியுங்களா? அப்புறம் மெயின்ஸ்லேயும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? அதெல்லாம் எப்படி எழுதுறவங்க ஓவர் கம் பண்ணி வரலாம்? தேங்க்யூ, ரொம்ப நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு சிவில் சர்வீஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக மட்டும் சொல்லாமல் எல்லாருக்குமே உதவியாக இருக்கிற மாதிரி நான் சொன்னேன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் இந்த ஸ்கில் நான் சொன்னேன் இல்லையா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எலிமினேஷன் மெத்தட் வந்து கடைசி வரைக்கும் தெரியல. ஃபர்ஸ்ட் 2-3 தடவை நான் ஃபெயில் ஆனதுக்கான ரீசன் என்னன்னா, எனக்கு நான் முழுக்க தமிழ் மீடியத்தில் வந்தனால எனக்கு ஆங்கில புலமை வந்து ரொம்ப கம்மி. ஆங்கிலத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ஆங்கிலத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ஜெக்ட் நிறைய தெரியும், ஆனால் அதை அப்ளை பண்ணும்போது நிறைய தப்பு பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா, ஐடென்டிஃபை யுவர் வீக் ஏரியாஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
ஒருத்தருக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த் தெரியறதை விட அவங்களோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா he is the most strongest person. புரியுதா? நமக்கு நம்மோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சா நாம தான் மோர் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். நான் சொல்றது புரியுதா? So identify your weakness, make that into your strength. That will lead to your success. இதேதான் உதாரணத்துக்கு இன்னொரு பிலிம்ஸ்க்கு நீங்க கேட்டீங்க இல்லையா, மெயின்ஸ்க்கு நான் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். 2014 ஐஏஎஸ் வாங்கினப்போ ஆங்கிலத்தில் நான் ஐஆர்ஏஎஸ் வாங்கினப்போ ஆங்கிலத்தில் எழுதினேன். எனக்கு எஸ்ஏ பேப்பர்ல 250 வெறும் 80 மார்க் போட்டாங்க. கட்டுரை போட்டிகள்ல தமிழ்ல மாவட்ட அளவில் வரைக்கும் முதல் பரிசு வாங்கியிருக்கேன். ஆனா ஆங்கிலத்தில் கட்டுரை எழுதினப்போ எனக்கு வெறும் 80 மார்க் தான் போட்டாங்க. என்னுடைய இங்கிலீஷ் வந்து ரொம்ப என்ன சொல்றது என்ரிச்டா இல்லை. அதனாலதான் நான் இங்கிலீஷ்ல தமிழுக்கு மாறினேன். அதே கட்டுரையை 2016 தமிழ்ல எழுதினேன். ஐ காட் 160. 80 மார்க் 160 ஆச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியாவிலேயே ஹையஸ்ட் மார்க் இன் எஸ்ஏ. ஸோ ஐடென்டிஃபை யுவர் மிஸ்டேக்ஸ், ஐடென்டிஃபை யுவர் வீக்னஸ் அண்ட் லேர்ன் டு ஓவர்கம் இட். டெஃபினெட்லி யூ வில் ரீச் அ சக்சஸ். தேங்க்யூ. வேற யாருக்காவது கேட்கணுமா? வணக்கம், என்னுடைய பேர் திலீப். அரசு பள்ளியில ஆசிரியரா இருக்கேன். பார்ட் டைம்ல பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 3 கேள்விகள் இருக்கு. நீங்க இப்ப ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற என்னுடைய மாணவர்களுக்கு எந்த பாடத்தை திறம்பட அல்லது ஆர்வத்தோட, அவனுக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்கணும்ன்றத நீங்க சொல்லிட்டீங்க. இதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணா ஐஏஎஸ் ஆகிறது ஈஸி. ஏற்கனவே சொல்றவங்க எல்லாம் ஹிஸ்டரி எடுத்து படிச்சா ஈஸியா வரலாம்னு சொல்றாங்க. டெல்லி ராவ் இன்ஸ்டிடியூட்ல ஏதோ டிகிரி போட்டுட்டு கூடவே ஐஏஎஸ் கோச்சிங் போனா வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நீங்க எந்த சப்ஜெக்ட்ல இப்பத்துல இருந்தே அவங்க படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துல இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சதா சொன்னாங்க. அதுக்கான புத்தகம் ஏதாவது வெளியிட்டு இருந்தீங்கன்னா அது எங்களை போன்ற அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு வேண்டுகோளா நான் வைக்கிறேன். அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஏட்டுக்கல்வி கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எக்ஸாம்க்கு நிறைய படிச்சிருக்கலாம், ஆனா நீங்க பிராக்டிக்கலா லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்கீங்க. பீயிங் an யங்கஸ்ட் கலெக்டர், நானும் ஐஏஎஸ் பிரிலிம்ஸ் எழுதினேன். எழுதும் போது தான் தெரிஞ்சது we want to give importance for preparation அப்படின்றது. அப்ப டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க எப்படி பண்ணீங்க ஒண்ணு. இன்னொன்று வந்துட்டு நீங்க படிச்சதுக்கும் இப்ப பிராக்டிக்கலா இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் ரிலேட்டடா இருக்கா, அந்த ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம். இந்த 3த்துக்குமே எனக்கு ஆன்சர் கொடுத்தா. உங்களோட முதல் கேள்விக்கு ஆன்சர், ஸ்டூடெண்ட் எதை படிக்கணும்னு கேட்டீங்க. பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பள்ளி புத்தகத்தை ஒழுங்காக படித்தாலே போதுமானது. அதுக்குள்ளே எதுவும் ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டாம். பள்ளி புத்தகங்களை பொறுத்தவரை எல்லா சப்ஜெக்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரே ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா புரிந்து படிக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாட் மெமரைசிங். இதுதான் பள்ளி மாணவர்களுக்கு தேவை. மற்றபடி பள்ளி கல்வியை பொறுத்த வரைக்கும் எல்லா பாடத்திட்டங்களுமே இம்பார்ட்டன்ட் தான். அதில் வந்து எதுவும் முக்கியமானது, அதாவது மேலே கூட கிடையாது. யூபிஎஸ்சி படிக்க வர்றப்போ இப்போ நான் திரும்ப இன்னொரு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு கேள்விக்கு சொன்ன பதிலே நான் சொல்கிறேன். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் படிக்க வர்றப்போ எதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கே வீக்காக இருக்குமோ அங்கே கொடுக்கணும். உதாரணத்துக்கு எனக்கு எக்கனாமிக்ஸ்னாலே பிடிக்காதுங்கிறத விட புரியாது, அதனால பிடிக்காது. எந்த சப்ஜெக்ட் நமக்கு புரியாதோ அது நமக்கு புரியலைன்னு அர்த்தம். அதுதான் முக்கியம். புரிஞ்சுக்கிட்டா எல்லா சப்ஜெக்டும் பிடிக்கும். ஃபார்மசி படிக்கிறப்ப எங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது ஃபார்மகாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க எல்லாம் ஃபார்மகாலஜினாலே அவங்களுக்கு எல்லாம் பயம். ஏன்னா நாங்கள் 2 பேருமே ஒரே சப்ஜெக்ட் தான் அதை படிப்போம். அந்த சப்ஜெக்ட் என்னன்னா மருந்து நம்ம உடம்புக்குள்ள போனால் எப்படியெல்லாம் வேலை பார்க்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மருந்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 மருந்து இருக்குன்னா 1000 மருந்து நம்ம உடம்புக்குள்ள எப்படி இருக்குன்னு படிப்போம். அதை சுத்தம் இல்லையா? ஸோ அந்த சப்ஜெக்டை பார்த்தால எல்லாமே பயப்படுவாங்க. நான் யூஜி படிக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா எங்க காலேஜில் எல்லாமே சொல்லுவாங்க இந்த வருஷம் இன்னைக்கு 50 ரிசல்ட் வந்துச்சுன்னா 50 பேர்ல 20 பேர் ஃபார்ம் காலேஜில் ஃபெயில்னுவாங்க. உங்களுக்கு கூட தெரியும் சில சப்ஜெக்ட் நியூஸ்ல வந்துச்சுன்னா இதுல வந்து இவ்வளவு பேர் ஃபெயிலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னன்னா மேபி டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் ஆர் மற்றவங்களுக்கு புரியலைன்னு அர்த்தம் படிக்கிறப்போ. அப்ப நான் என்ன பண்ணேன்னா பிஎஸ்சியில் நான் டிகிரி முடிச்சுட்டு வரப்போ ஐ எம் கோல்டு மெடலிஸ்ட் இன் ஃபார்மகாலஜி. அண்ட்
இங்கே படிக்கிறப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு வர்றப்போ எக்கனாமிக்ஸ் வந்து பிகம் மை ஃப்ரெண்ட்லி சப்ஜெக்ட்னு ஆயிடுச்சு. ஸோ எங்கே இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னா ஐடென்டிஃபை ஒரு வீக்னஸ், அதுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தட் ஷுட் பி யுவர் பெட் சப்ஜெக்ட் அண்ட் ஃபேவரட் சப்ஜெக்ட். தட் இஸ் ஒன் திங். உங்களுடைய ரெண்டாவது கேள்வி நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா, எப்படி வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணீங்க, அதுக்கான மெட்டீரியல் என்ன அப்படின்னு கேட்டீங்க. தமிழ் ஐஏஎஸ் ஆகணும்னா தமிழ்நாடு பள்ளி புத்தகங்கள் தான் மெட்டீரியல். சிம்பிள் கொஸ்டின். ஹிஸ்டரி படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஈவன் வேரியஸ் புக்கு இடையில நான் பேசணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, சார் ஓல்டு என்சிஆர்டி நியூ என்சிஆர்டி, தமிழ்நாடு ஸ்கூல் புக் அல்லது வேற ஏதாவது பள்ளி புத்தகங்களை சொல்லி இதில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. இதில் வந்து கூட குறைன்னு எதுவும் இல்லை. சிம்பிள் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருமே வந்து ஹிஸ்டரியை மாற்றி எழுத முடியாது. இந்தியா வந்து 1949 சுதந்திரம் வாங்கிச்சு நிறைய எழுத முடியுமா? ஸோ வாட் எவர் தேர் இன் தி ஃபேக்ட்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி எல்லாமே சேம். த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் டிஃபர்ஸ். கொடுக்கின்ற விதம் மேபி ஒரு புத்தகத்தில் வந்து எளிமையாக புரியுற மாதிரி கதையாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கலாம், இன்னொருத்தவங்க டெக்ஸ்டாக வந்து வெறுமனே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அல்லது வேறு ஏதாவது மூலமாக கொடுத்துருக்கலாம். அப்போது அந்த சூழ்நிலையில் நான் என்ன சொல்வேன்னா, எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணுங்க, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சொல்லணும். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட் ஒன்று தான். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதையாக படிக்கிறது புரிஞ்சிருக்குது. இப்போ பழைய என்சிஆர்டியில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு சிம்பிள் சின்ன புக்காக பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னா, அழகாக கலராக படம் போட்டு கார்ட்டூன்ஸ் எல்லாம் போட்டு நிறைய கொடுத்துருக்குறாங்க, கொஸ்டின் ஆன்சர் டைப்பில். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை படிங்க, அவ்வளோதான். சேம் வே தமிழில் நீங்கள் எழுதணும்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாடு பள்ளி புத்தகங்கள் தான் பெஸ்ட் சோர்சஸ். அதுவும் இப்போ சமச்சீர் கல்வியெல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி ரொம்ப உயர்ந்த தரத்தோடு கொடுத்துருக்குறாங்க. அதுவே வந்து போதுமானது. ஓகே, இதை தாண்டி சில இடங்கள்ல நமக்கு சில சேலஞ்சஸ் வரும். உதாரணத்துக்கு இன்னைக்கு நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சேலஞ்சஸ் வரும். அதுல வந்து ஒரு 15 to 20% ஆஃப் தி கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் ஆங்கிலத்துல தான் படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க தமிழ் இங்கிலீஷ் கொண்டு வந்தனால நான் இன்னும் உங்களுக்கு உள்ள போய் டெக்னிக்கலா ஒரு ஆன்சர் சொல்றேன். நீங்க தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா இங்க இருக்கவங்களுக்கு அது புரியும். நான் தமிழ்ல படிக்கிறேன்னா என்ன சேலஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழே படிப்பேன், தமிழே புரிஞ்சுக்குவேன், தமிழே ஆன்சர் எழுதுவோம். தமிழ் மீடியம் படிச்சு ஆங்கில வழியில் டிகிரி பண்றவங்க எப்படி படிப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலத்தில் படிப்போம், தமிழ்ல புரிஞ்சுப்போம், திரும்ப ஆங்கிலத்தில் எழுதுவோம். இதே விஷயத்த நீங்க தமிழ்ல ஐஏஎஸ் எழுத போறீங்கன்னா, தமிழ்ல படிப்போம், ஆங்கிலத்துல படிப்போம், தமிழ்ல புரிஞ்சுக்குவோம், திரும்ப தமிழ்ல எழுதணும். அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? சோ த டிரான்ஸ்லேஷன், நீங்க தமிழ்ல ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா you should be a best translator. and one more விஷயத்தை நான் இங்க ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். தமிழ்ல ஐஏஎஸ் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆங்கிலம் தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா அது தெரியலன்னா நம்ம முதல்ல கேள்வியை புரிஞ்சிக்க மாட்டோம். கேள்வி வந்து ஆங்கிலத்துல ஹிந்தியில மட்டும்தான் இருக்கும். ஓகே, நான் சொல்றது ப்ராக்டிகாலிட்டி. ஆனா தமிழ்ல உங்களுக்கு எட்ஜ் இருக்கு. யார் வந்து தமிழ்ல சூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஆங்கிலம் தெரியும், இருந்தாலும் நான் தமிழ்ல எனக்கு எட்ஜ் ஜாஸ்தி. நான் சொன்னேன் இப்போ எனக்கு ஆங்கிலம் நல்லா தெரியும், அதனாலதான் ரயில்வே சர்வீஸ் வாங்கினேன். தமிழ்ல எனக்கு எட்ஜ் இருக்கு, அதனால நான் இப்போ என்னால ஈஸியா ஐஏஎஸ் மாற முடியும். ஆங்கிலத்திலேயே இன்னொரு தடவை கஷ்டப்படுத்தினாலும் திரும்ப வந்திருப்பேன். பட் இருந்தாலும் ஏற்கனவே நமக்கு டேலண்ட் இருக்கிறப்போ நம்ம எதுக்கு அதை எடுக்கணும்? இது வந்து உங்களுடைய இரண்டாவது கேள்விக்கு. மூன்றாவது கேள்வி என்ன கேட்டீங்க? சாரி மறந்துட்டேன், ஹிண்ட் மட்டும் கொடுங்க. நீங்க எக்ஸாமுக்கு படிச்சதுக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் புரிஞ்சிச்சு. டைம் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு இன்னொரு முக்கியமான சீக்ரெட் சொல்ல போறேன். நான் மொத்தம் ஐஏஎஸ் படித்தேன் இல்லையா, பார்ட் டைம்ல தான் படித்தேன். இங்க இருக்கிற நிறைய பேர் மாதிரி ஃபுல் டைமா சென்னையில போய் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ல உட்காந்துட்டு படிக்கிறேன் அப்படின்னு கிடையாது. நான் தான் சொன்னேன் இல்லையா, பிஜி ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சதுக்கு தான் படிக்க ஆரம்பிச்சேன். எக்ஸாமுக்கு முன்னாடி 10 நாள் 15 நாள் லீவ் எடுத்துக்கிறது, சாட்டர்டே சண்டேல படிக்கிறது, காலையில 10 மணிக்கு ஆஃபீஸ்னா ஜென்ரலா இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நுவான்ஸை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பார்ட் டைம்ல படிக்கிறோம்னு சொல்றாங்க இல்லையா, என்னுடைய கனவு இருக்கு இல்லையா, என்னோட ட்ரீம், அது வந்து ஐஏஎஸ் ஆகணும். அதுக்காக நான் படிச்சுட்டு இருக்கேன். அப்ப என்ன என்னோட மைண்ட்ல எப்பவுமே என்னன்னா, நான் முழு நேரமா யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், பார்ட் டைம்ல கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதுதான் என்னோட மைண்ட். காலையில் எழுந்திரிச்சேன்னா நியூஸ் பேப்பர், ஆஃபீஸ் போவேன், போயிட்டு வந்து திரும்ப படிப்பேன். படிச்சுட்டு இருக்கும்போது நைட் ஆயிடுச்சு, சாப்பிட்டு தூங்கிடுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இலக்கை பொறுத்தவரை அதுதான் உங்களுடைய மூல வேலையாக இருக்க வேண்டும். மற்றதெல்லாம் செகண்டரியாக மாறுது. இதை பண்ணிட்டீங்கன்னா யூ நோ ஹவு டு ஹேண்டில் த டைம். ஓகே, உங்களுக்கு ஐஏஎஸ் இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க, அநேகமாக ஒரு 40-45 நிமிடங்கள் எடுத்திருக்கலாம்.
உங்களுக்கு என்ன கேள்வி, நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க, அது என்ன மறக்க முடியாத கேள்வி, அதை எப்படி அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணீங்க, எனக்கு அதோட ஆன்சர் சொல்லுங்க. நீங்கள் அவங்களை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணீங்க? ஆக்சுவலி நான் 2 தடவை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். இன்டர்வியூ சொல்றத விட யூபிஎஸ்சியோட வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இட் இஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட். இட்ஸ் கால்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட். நிறைய கேள்விகள் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ரீகலெக்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் விச் ஐ ஹேட். ஜென்ரலாக இன்டர்வியூ வந்து 2 பார்ட்ஸ் இருக்கும். ஜென்ரல் திங்ஸ் கேட்பாங்க, நடப்பு நிகழ்வுகளை பற்றி, அண்ட் சில பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்பாங்கன்னா நம்மளுடைய பர்சனல், நம்மளோட பயோடேட்டாலேருந்து கேட்பாங்க. சின்ஸ் ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு, ஒன் கொஸ்டின் வாஸ் ரிலேட்டட் டு ஃப்ரீபீஸ். தமிழ்நாட்டில் நிறைய இலவசங்கள் கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து கெட்டது தானே அப்படிங்கிறாங்களே கேட்டாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாக்ட் ரிப்ளை இப்போ நான் ஞாபகம் வச்சுக்கல. அதுக்கு என்ன நான் ஆன்சர் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஃப்ரீபி கொடுக்கறது வந்து தப்பு தான், ஆனால் ஃப்ரீபி கொடுக்கறது எல்லாமே தப்பு கிடையாது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு we should avoided certain luxury things and we should have focused on the essential things. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி, கிரைண்டர் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக அதை விட இன்னும் பேசிக்காக அவங்களுக்கு தேவையான எதையாவது கூட நம்ம கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி டிவி அவங்க கேட்டது முக்கியமானதுன்னா டிவி கொடுத்தது வந்து சரியா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் எஸ் அஃப்கோர்ஸ். டிவிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைக் இன்னைக்கு நான் எனக்கு அங்கே சொல்லலை, பட் ஆனால் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால சொல்கிறேன். நம்ம பாவர்ட்டிங்கிற ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம் இல்லையா. என்னோட விதத்தை பொறுத்த வரைக்கும் பாவர்ட்டிங்கிறது தோ த வேர்ல்ட் இஸ் ஃபோக்கஸிங் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு மணி ஆர் தி எக்கனாமிக் வெல்த், இட் கேன் பி ஃபோக்கஸ்ட் ஆன் மெனி ஆங்கிள். அதில் ஒரு முக்கியமான ஆங்கிள் என்னன்னா இன்ஃபர்மேஷன் பாவர்ட்டி ஆர் வி கேன் சே இன்ஃபர்மேஷன் கேப். உதாரணத்துக்கு இந்த ஹாலில் 100 பேர் இருக்கீங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு நாளைக்கு ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எடுக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஒருத்தர் கிடைச்சிருச்சு, அல்லது 10 பேருக்கு கிடைச்சிருச்சு, மீதி 80 பேர் கிடைக்கலன்னா கிடைச்சவர் வந்து இன்ஃபர்மேட்டிவ்லி ரிச், கிடைக்காத இன்ஃபர்மேட்டிவ்லி பேட், அதாவது தே ஆர் நாட் இட்ஸ் புவர் அப்படின்னு நம்ம சொல்லணும். உதாரணத்துக்கு கிடைக்காத 80 பேர்ல யூனிவர்சிட்டி டாப்பர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, கிடைச்ச 20 பேரோ 10 பேர்ல யூனிவர்சிட்டியில செகண்ட் ரேங்க் எடுத்து இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை கிடைக்காம இருக்கிற யூனிவர்சிட்டி டாப்பருக்கு கிடைச்சதுன்னா அவருக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கும். ஆனா அவருக்கு கிடைக்காத காரணத்தினால இன்ஃபர்மேஷன் கிடைச்ச யூனிவர்சிட்டி செகண்ட் வாங்கினவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. புரியுதா? ஸோ த இன்ஃபர்மேஷன் இஸ், இது வந்து ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். ஸோ எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் கிவிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ், டிவி இஸ் பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதே மாதிரி லைக் என்னோட ரிப்ளை என்னன்னா, அவங்ககிட்ட சொல்லும்போது நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து கொடுத்தது தப்பு கிடையாது, இதுக்கு மேலே வேற ஒன்று கொடுத்துருக்கலாம், கொடுத்ததுனால என்ன அட்வான்டேஜ் கிடைச்சது அப்படிங்கிறது தான் நான் வந்து சொன்னேன். ஓகே, வேற ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஸோ சின்ஸ் நீங்கள் கேட்டதுனால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்ட்ராபுலேட் certain things with respect to that. யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ இருக்கு இல்லையா, ரெண்டுலையுமே there is no question of right or wrong. சரியான ஆன்சர் தப்பான ஆன்சர் எதுவுமே கிடையாது. யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி இருக்கும், இந்த கேள்விக்கு இந்த 5 பாயிண்ட் இருந்தா 5 மார்க், 4 பாயிண்ட் இருந்தா 4 மார்க் இருக்கு இல்லையா. யூபிஎஸ்சில அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டி நல்லது அப்படின்னு சொல்லி 4 பாயிண்ட் எழுதினாலும் மார்க் போடுவாங்க, ஜிஎஸ்டி கெட்டதுன்னு சொல்லி அதுக்கு 4 பாயிண்ட் எழுதினாலும் மார்க் போடுவாங்க. இன்டர்வியூலயும் அதே தான். ஜிஎஸ்டி உங்களுக்கு நல்லதா கெட்டதான்னு கேட்டாங்கன்னா நீங்க நல்லதுன்னு சொல்லி 4 மார்க் போட்டா 4 பாயிண்ட் கொடுத்தாலும் ஆன்சர் சொல்லுவாங்க, கெட்டதுன்னு சொன்னாலும். What they expect is they are checking your clarity on that particular subject. உதாரணத்துக்கு எப்படி இருக்கக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, ஜிஎஸ்டி நல்லதா கெட்டதா சொன்னீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதனோட டிஸ்அட்வான்டேஜஸ் 4 சொன்னீங்கன்னா மார்க் போட மாட்டாங்க. You are taking a wrong stand. You are not having a clarity. புரியுதா? கெட்டதுன்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் இந்தியாவோட வருமானம் எங்கேயோ போயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? It's contradictory இல்லையா? So there is no fixed definite answer for UPSCs. Whatever the answer or whatever the stand which you are going to take, you need to justify. That is the, for that you need to have a clarity over the subject. Yes. lower level competitive exam college அது சக்சஸ் பண்ணும். அப்படி கிடைக்காட்டி அது எப்படி வந்து அப்ரோச் பண்றது? ஆக்சுவலி நான் வந்து இது வந்து யூபிஎஸ்சி படிக்கிற கோர் க்ரௌட் இல்லைங்கிறதுனால சில டெக்னிக்கல் திங்ஸை நான் பேசினேன்.
உங்களுக்கு என்னோட மெசேஜ் என்ன சொல்வேன்னா, ஸ்டூடெண்ட்ஸை யூபிஎஸ்சி அது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் தான் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதற்காக செப்பரேட் கோச்சிங் 6th 7th 8th தேவை கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஸ்கூலில் படிக்கிறத புரிஞ்சுக்கிட்டு படித்தா மட்டும் போதுமானது. அதனால அதை தனியாக அவங்க படிக்க தேவையில்லை. அதர் தன் அவங்க ஸ்கூல்ல இருந்தே ஜென்ரலாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் நாலேஜ் இருக்கிற குழந்தைய வளர்க்குறது வந்து நல்லதுன்னு சொல்கிறேன். உதாரணத்துக்கு இந்தியாவை பற்றிய சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ், ஹிஸ்ட்ரி பற்றி அல்லது முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ், அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ், அந்த மாதிரி சில பர்சனாலிட்டிஸ், அந்த ஜிகே தெரிஞ்சவங்களா அவங்கள வளர்க்குறது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். இந்த யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் விச் ஐ வாண்ட் டு சே இஸ், யூபிஎஸ்சி இப்போ உதாரணத்துக்கு டாக்டர் உட்காருங்க, நீங்கள் இன்ஜினியரிங் படித்து வேலை கிடைக்காம இருக்கவங்கள பார்த்துக்கலாம், டாக்டர் படித்து சக்ஸஸ்ஃபுல்லாக டாக்டர் ஆகாதவங்கள இல்லாதவங்கள பார்த்துக்கலாம். இன் மெனி ஆஃப் தி ப்ரொஃபஷன்ஸ் யூ வுட் ஹவ் சீன். பட் ஒன் திங் விச் ஐ வாண்டட் டு அஷ்யூர், ஐஏஎஸ்க்கு படித்து ஐஏஎஸ் ஆகாதவங்களை நீங்கள் பார்த்துக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் தோற்றவர்களை நீங்கள் பார்க்க முடியாது. வாழ்க்கையில் தோற்றவங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஐஏஎஸ் படிக்கிறப்போ you will come to know many of the basic things, history, geography, economy, polity. நீங்கள் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ்மேனாக இருக்கிறவங்க அல்லது பல்வேறு துறை சார்ந்த வெற்றிகள் பெற்றவங்களை பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சியில் இல்லாத மற்ற துறை வெற்றிகள் அவங்க சொல்லுவாங்க, என்னோட கேரியரில் நான் எங்கேயோ யூபிஎஸ்சி படித்தேன் அப்படின்னு சொல்லி. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ இன்ஃபேக்ட் அவங்க வந்து அவங்களோட என்ன கேரியர் அவங்க எடுத்தாங்களோ அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க படித்த நேரத்தில் அவங்க லேர்ன் பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட் ஆஃப் ஸ்கில்ஸ் would have helped them to grow faster அப்படின்னு நான் வந்து சொல்ல முடியும். ஸோ வந்து குழந்தைகளுக்கு வந்து நாம் அதை பண்ண வேண்டாம், இந்த ட்ரைனிங் ஸ்பெசிஃபிக்காக நம்ம போட வேண்டாம். அவங்களுக்கு ட்ரை டு மோட்டிவேட். நானும் இன்னும் இன்ஃபேக்ட் நான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன் இல்லையா, நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டைவர்ட் திஸ் க்ரௌட்ஸ் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் சிவில் சர்வீசஸ். தட் வாஸ் மை மோட்டிவ். நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கே ஆகுங்க அப்படிங்கிறது தான் என்னோடது. ஒருவேளை உங்களுக்கு நம்முடைய குழந்தைகளையோ அல்லது யாரையோ நீங்கள் வந்து யூபிஎஸ்சிக்கு டர்ன் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, சிவில் சர்வீன்ஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணுங்க. நல்ல ஸ்டோரி ஆஃப் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், எந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரே சொல்லுங்க, அவங்க இதெல்லாம் பண்ணாங்க, இப்படியெல்லாம் பண்றாங்க, இந்த ஏன்னா டெய்லி பேப்பர்ல வந்துட்டு இருக்கு போது ஆட்டோமேட்டிக்லி தட் வில் இன்ஸ்பயர். அதையெல்லாம் பார்த்து பிடிக்கல, குழந்தைக்கு சம்திங் இஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வழியில விட்டுருங்க. நம்ம அவங்கள ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நிச்சயமா அவங்க அந்த வழியில சக்சஸ்ஃபுல்லா வருவாங்க. நான் அதை சொல்றேன். That is what even now I don't want to convince this crowd that UPSC is best. Not so. UPSC is one of the best choices in the entire nation. But whatever you like, because the personal நம்மலாம் என்னங்க ஒரு 70-80 வருஷம் இருக்க போறோம். ஓகே, அதுக்குள்ள what we are going to take, nothing. நம்மளுடைய soul satisfaction is very important. Whatever you choose, you should be successful and you should be happy about it. That's all. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நாங்க நம்புறோம். கல்வி சார்ந்து, வேலைவாய்ப்பு சார்ந்து ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா தயங்காம எங்களை நீங்க கேட்கலாம். இங்க கீழே இருக்கிற எங்களோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட கேள்விகளை, சந்தேகங்களை வீடியோவா எடுத்து அனுப்புங்க. உங்க சந்தேகங்களை நாங்க தீர்த்து வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.